வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, இந்த டேட்டா பிரேக்ஸ் யூஐ பத்தி தான் நம்ம ஒரு வீடியோ போட போறோம். ஸோ அதாவது இந்த டேட்டா பிரேக்ஸ்ல நம்ம கம்ப்ளீட்டா நம்ம சொல்ல போறதில்ல, இது தனி டூல். ஸோ இதை பத்தி பேசணும்னா அதுக்கு ஒரு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணோம். உங்களுக்கு டேட்டா பிரேக்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்றேன். பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பைஸ்பார்க் கோட் ரன் பண்றது எப்படி அப்படின்றத மட்டும்தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ இங்க வந்து ஒர்க் பிளேஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஒர்க் ஸ்பேஸ், இதை கிளிக் பண்ணுங்க. ஒர்க் ஸ்பேஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஹோம்குள்ளார எங்கே பார்த்தீங்கன்னா ஹோமை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கிரியேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா எங்கள் நோட் புக், ஃபோல்டர், நோட் புக், ஃபைல் இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்கும். இப்போ நமக்கு வந்து ஒரு நோட் புக் தான் வேணும், சரிங்களா? இங்கே நோட் புக்குன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க கிளிக் பண்ணி காமிக்கிறேன். நோட் புக்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து ஜூபிட்டர் நோட் புக் கேள்விப்பட்டிருப்பீங்களே, ஒரு செல்லாக இருக்கும். சேம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து அதே லாஜிக்கில் தான் ரன் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு நோட் புக்னா ஒரு என்விரான்மெண்ட், அதாவது நம்ம கோடு, நம்ம பைஸ்பார்க் கோடு ரன் பண்ணோம்ல, அந்த பைஸ்பார்க் கோடு ரன் பண்ணுறதுக்கான ஒரு என்விரான்மெண்ட் தான் இந்த வந்து நோட் புக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த நோட் புக்குக்கு நேம் கொடுக்கலாம். பைஸ்பார்க் ட்ரைனிங். ஓகே, இப்போ பைஸ்பார்க் ட்ரைனிங் நோட் புக்குக்கு நேம் கொடுத்துக்கிட்டீங்க. இப்போ இங்கே வந்து நீங்கள் வந்து இந்த ஈச் கோடுக்குள்ளாரி நீங்கள் என்ன பண்ணலாம், பைஸ்பார்க் கோடை ரன் அதாவது டைப் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும், ஸ்பார்க் வந்து அந்த சாஃப்ட்வேர் பைத்தான் அந்த பேக்கேஜ் நமக்கு வேணும். ஸ்பார்க் அண்ட் பைஸ்பார்க் பேக்கேஜ். அதை நம்ம என்ன பண்ணணும், எப்படி கிரியேட் பண்ணுறதுனா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட்னு இருக்கு பாருங்க, இந்த கனெக்டை கிளிக் பண்ணுங்க. இப்போ கனெக்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கிளஸ்டர் இருக்கும். இது வந்து கிளஸ்டரோட நேமு, நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வெர்ஷன்ஸ் காமிக்கும், நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டாண்டர்ட், எம்எல் ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க, நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் தான். அதனால் ஸோ நீங்கள் வந்து ஸ்கேலா வந்து ஸ்பார்க்கோட நேட்டிவ் லாங்குவேஜ் தான் ஸ்கேலா. ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி கிரியேட் அட்டாச் ரெண்டுன்னு இருக்கு பாருங்கள், நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து கிளஸ்டர் வந்து கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகுது. ஸோ நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணுவோம், ஒரு பைஸ்பார்க் கோடு வந்து ஒரு பேசிக்காக வந்து ஒரு சின்னதாக ஒரு கோடு மட்டும் போட்டு நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃப்ரம் பைஸ்பார்க் .sql import spark session. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளஸ்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே க்ரீன் கலரில் காமிக்குது பாருங்கள், இது வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஃப்ரம் ஸ்பார்க் session dot builder dot app name. இந்த ஆப் நேமுக்கு நீங்கள் ஒரு நேம் கொடுத்துக்கலாம், விஜா குயிக் டாட் கெட் ஆர் கிரியேட் டேட்டா. ஸோ நம்ம இதுக்குள்ளார ஒரு சில டேட்டாஸ்லாம் போடணும். அதுக்கு வந்து ஒரு லிஸ்ட்டு மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு லிஸ்ட்டுக்குள்ளே நான் ஒரு 2 டேட்டாஸ் போட்டுக்கிறேன். நேம் விக்னேஷ், விக்னேஷன் அண்ட் கமா 2 சிவா. ஓகே, இப்போ நான் வந்து 2 ரெக்கார்ட்ஸை வந்து ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் எனக்கு என்ன வேணும்னா ஸ்கீமா டீட்டெயில்ஸ் வேணும். ஸ்கீமா என்னன்னா காலம் நேம் எனக்கு வேணும். ஸோ அதுக்கு காலம் நேம் நான் கொடுக்குறேன், ஐடி கமா நேம். ஓகே, df ஈக்குவல் டு டிஎஃப்னா எனக்கு நான் ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறேன். df ஈக்குவல் டு ஸ்பார்க் டாட் கிரியேட் data frame
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளுடைய டேட்டா ஃப்ரேம் வந்து கிரியேட் ஆகிடுச்சு, ஐடி நேம் காலம் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ ஏன் வந்து அவுட்புட்டை வந்து நமக்கு ஷோ பண்ணலை அப்படின்னா ஆக்ஷனை நம்ம கால் பண்ணலை. நான் எர்லியர் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஸ்பார்க் வந்து பார்த்தீங்கன்னா டேக் அண்டு லேசி எவல்யூஷனை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது லேசி எவல்யூஷன்னா என்னென்னா உங்களுக்கு வந்து ஆக்ஷனை கால் பண்ணலன்னா அது வந்து ரன் ஆகாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ நமக்கு ஆக்ஷன் எதுவும் கால் பண்ணல, அதனால் வந்து சிம்பிளாக அது வந்து அதாவது அந்த டீட்டெயில்ஸை வச்சுருக்கோம், பட் அது எந்த ஒரு ஆக்ஷனும் பண்ணியிருக்காது. இப்போ நான் ஒரு ஆக்ஷனை அந்த ஷோ பண்ண சொல்கிறேன், df டாட் ஷோ அப்படின்னு ஒரு கமெண்டை கொடுத்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ ரன் ஆகுது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐடி காலம் அண்ட் நேம் காலம் வந்து ஷோ ஆகுது. ஐடி 1 2 சிவா விக்னேஷன் சிவா நம்ம இங்கே கொடுத்த வேல்யூஸ் வந்து இப்போ இங்கே வந்து ஷோ ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து ஒரு நோட் புக்கை க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த நோட் புக்குள்ளார நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, கிளஸ்டர் க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த கிளஸ்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்குள்ளார நம்ம இங்கே வந்து பைஸ்பார்க் கோடு ரன் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆர் லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுது, ஸ்கேலா, எஸ்கியூஎல், ஓகேங்களா. இந்த லாங்குவேஜ்லாம் உங்களுக்கு வந்து இந்த நோட் புக் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எஸ்கியூஎல் வேணும்னா நீங்கள் எஸ்கியூஎல் சூஸ் பண்ணிங்கன்னா எஸ்கியூஎல் ஆகிடும், ஓகேங்களா. இந்த மாதிரி பர்சன்டேஜ் எஸ்கியூஎல்னு போட்டுக்கோ, இல்லை பர்சன்டேஜ் பைத்தான்னு போட்டிங்கனாலும் பைத்தான் கோட் ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். பைத்தான் அப்படின்னா பைத்தான் ரன் ஆகும். ஓகே, இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நோட் புக்கை க்ரியேட் பண்ணி நெக்ஸ்ட்டு கிளஸ்டரை க்ரியேட் பண்ணோம், அப்புறம் கோடு ரைட் பண்ணிவிட்டு இங்கே ரன்னு இருக்கிறது ஈச் செல்லை ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்டையர் நோட் புக்கை ரன் பண்ணால் ரன் ஆள் இருக்குது பாருங்கள், ரன் ஆள் கொடுக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் எப்படி ஒரு நோட் புக்கை க்ரியேட் பண்ணணும், எப்படி ஒரு கிளஸ்டரை க்ரியேட் பண்ணணும்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நியூ டாப்பிக்கோடு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.